நியமனம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில இன்று உயர்கல்வித்துறை தொடர்பான அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக கடந்த 2ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 துறைகள் வீதம் தமிழ்நாடு முதலமைச்சர் துறை சார்ந்து செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, செயல்பாட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, கடைசி வரை இந்த துறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் முன்னெடுத்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு துறையின் மூலமும் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னவா இருக்கிறது, மக்களுக்கு இன்னும் மேம்படுத்தப்பட்ட திட்டங்களை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் ஆலோசனை வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இந்த காலை 11:30 மணிக்கு கூட்டம் தொடங்குகிறது என்றால் 11:30 மணிக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்க வேண்டும், அமைச்சர்களும் அங்கே இருக்க வேண்டும். மதியம் 1:30 மணிக்கு கூட்டம் நிறைவடையும் என்றால் 1:30 மணிக்கு சரியாக அந்த கூட்டம் நிறைவு பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் இதற்கு முன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன் இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன, சட்ட சிக்கல்கள் என்ன, உயர்கல்வித்துறையில் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நியமனம், வேந்தராக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறித்து முதலமைச்சர் கேட்டறிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு கலைக்கல்லூரிகளில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்கள், பேராசிரியர் பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான அந்த காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்ததான அந்த அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சர்வதேச தரம் வாய்ந்து இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே பேசியிருந்தார். அது தொடர்பாகவும் இன்று இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகள் மற்றும் சிறப்பாக செயல்படக்கூடிய திட்டங்கள், அந்த துறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஆகியவற்றை வெளிநாடுகளுடன் ஒப்பீடு செய்து அவற்றை அதிகாரிடம் அவர் கேள்வி கேட்பதாகவும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வெற்றிகரமாக நெடுஞ்சாலைத்துறை இருக்கிறது என்றால் அங்கு வெளிநாடுகளில் எது போன்று அவர்கள் செயல்படுகிறார்கள், நம்முடைய சிஸ்டம் என்னவாக இருக்கிறது, அதனை இங்கு நடைமுறைப்படுத்துவது என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது உயர்கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடனான அந்த கலந்தாய்வு கூட்டம் என்பது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.